அவர் பாவம், அவருக்கு நாட்டு நடப்பு தெரியாமல் இருக்கிறாருன்னு தான் சொன்னோம். 607 கோடி பயணங்கள் இதுவரை பெண்கள் இந்த விடியல் பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் மீது விருப்பம் இல்லாவிட்டால், அப்படி பயணிக்க அவர்கள் வராவிட்டால் எப்படி இவ்வளவு பயணங்கள் நிகழ்ந்திருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 58 லட்சத்திலிருந்து 59 லட்சம் பெண்கள் இந்த விடியல் பயணத்தை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் இன்னும் கூடுதலான பொருளாதார நிலையை எட்டுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே மனமகிழ்வோடு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இது எதுவும் நடைமுறை தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்முறை தொடர்பாக தேவையில்லாமல் பெண்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர். அதிமுகவில் தான் பலரும் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாகத்தான் நான் அந்த அறிக்கையை விட்டேன். அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு போராடுவதற்கு தைரியம் இருந்தால் அதிமுகவினுடைய ஆண்கள் வந்திருக்க வேண்டும். நான் சொன்னது அதிமுகவில் இருக்கின்ற சார்களைத்தான். அவர்கள் அந்த அப்பாவி பெண்களை கேடயமாக முன்னிறுத்தி இருக்கிறார்கள். பாவம்.